மணமணக்கும் கிராமத்து சுவையில் நெத்திலி கருவாட்டு குழம்பை எப்படி செய்யணும் தெரியுமா? உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் கருவாட்டை விரும்பி சாப்பிடுவார்களா? வீட்டில் உள்ளோருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்தால், உங்கள் வீட்டில் நெத்திலி கருவாடு இருந்தால், அதைக் கொண்டு கிராமத்து ஸ்டைலில் நெத்திலி கருவாட்டு குழம்பை செய்யுங்கள். இந்த குழம்பு செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருப்பதோடு வீடே மணக்கும் வகையிலும் இருக்கும். இப்படி குழம்பு செய்தால் கருவாடு பிடிக்காதவர்களும் கூட விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த அளவில் சுவை அள்ளும். இந்த குழம்பு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுமாறு அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு கிராமத்து ஸ்டைலில் நெத்திலி கருவாட்டு குழம்பை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? கிராமத்து ஸ்டைல் நெத்திலி கருவாட்டு குழம்பின் எளிய செய்முறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதைச் செய்து சுவைத்து எப்படி இருந்தது என்று கமெண்டில் பகிருங்கள். தேவையான பொருட்கள்: நெத்திலி கருவாடு 100 கிராம், பூண்டு 15 பல், சின்ன வெங்காயம் 10, ஒரு தக்காளி நறுக்கியது, கத்திரிக்காய் 150 கிராம் நீளவாக்கில் வெட்டியது, ஒரு முருங்கைக்காய் வெட்டியது, கறிவேப்பிலை 1 கொத்து, கடலை எண்ணெய் 2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், புளி ஒரு பெரிய எலுமிச்சை அளவு நீரில் ஊற வைத்து கரைத்துக் கொள்ள வேண்டும். உப்பு தேவையான அளவு. முதலில் பூண்டு மற்றும் சின்ன வெங்காயத்தை நன்கு மென்மையாக தட்டிக்கொள்ள வேண்டும். பின் கருவாட்டை சுடுநீரில் போட்டு அதில் உள்ள செதில்களை நீக்கிவிட்டு சுத்தம் செய்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு புளியை நீரில் ஊற வைத்து அதை கரைத்து சாறு எடுத்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு மண் சட்டியை அடுப்பில் வைத்து நல்லெண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்து தாளிக்க வேண்டும். பின் அதில் தட்டி வைத்துள்ள பூண்டு மற்றும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து கறிவேப்பிலை தூவி நன்கு வதக்க வேண்டும். பிறகு அதில் தக்காளியை சேர்த்து மென்மையாகும் வரை வதக்க வேண்டும். பின்பு அதில் குழம்பு மிளகாய் தூளை சேர்த்து குறைவான தீயில் வைத்து 1 நிமிடம் கிளறிவிட வேண்டும். பின் அதில் நறுக்கி வைத்துள்ள கத்திரிக்காய் மற்றும் முருங்கைக்காயை சேர்த்து நன்கு 2 நிமிடம் கிளறிவிட்டு வேக வைக்க வேண்டும். அடுத்து அதில் கரைத்து வைத்துள்ள புளிச்சாற்றினை ஊற்றி சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நன்கு கொதிக்கவிட வேண்டும். குழம்பு நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் சுத்தம் செய்து வைத்துள்ள நெத்திலி கருவாட்டை சேர்த்து குழம்பு சற்று சுண்டி எண்ணெய் மிதக்கத் தொடங்கும் வரை கொதிக்க வைத்து இறக்கினால் சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.